राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आनंद की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। அழகான கிருஷ்ணலீலாவுடைய பிருந்தாவன பரிக்கிரமா, விரஜ மண்டல பரிக்கிரமா நாம் அனுபவிச்சுருக்கோம். வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் இப்படி பரிக்கிரமாவாக தான் போயின்ட்டுருக்கு. காலை, மதியம், சந்தியா காலம், ராத்திரி, விடியற்காலம் இப்படின்னு போயின்ட்டுருக்கு. அஷ்டஜாமங்கள் அப்படின்னு பிரிக்கிறோம் இல்லையா? ஒரு ஜாமம் அப்படின்னா எவ்வளவு நேரம் கண்டுபிடிங்க. நிறைய இருக்கு. வாழ்வியல் தான் சனாதன தர்மம். சனாதனியா இருக்கிறது ரொம்ப சுலபம், ரொம்ப சுகம், ரொம்ப நிம்மதி. அப்படியே பீஸ்ஃபுல்லாக லைஃப்பை வாழ்ந்துட்டு போயிடலாம். இப்படி நாம் எல்லாரும் வாழணும். வாழ்ந்துட்டு தானே இருக்கோம். நமக்கு என்ன வாழ்க்கைக்கு குறைச்சி சொல்லுங்க பார்க்கலாம்? ஒரு குறவும் கிடையாது. நம்மளோட பகவான் இருக்கான். நமக்கு நல்ல மனம். நல்ல மனம்னா ஒன்று புரிஞ்சுக்கணும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்துவதற்கு, அழகாக அதை ஹேண்டில் செய்வதற்கான ஒரு மனம் உங்களுக்கு இருக்கணும். இதுதான் நல்ல மனம்னு நான் சொல்லுவேன். நீங்கள் அடுத்தவர்களுக்கு நல்லது நினைக்கிறது முதல்ல உங்களுக்கு நல்லது நினைங்க. உங்களுக்கு யார் நல்லது நினைக்க போகிறா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 24 மணி நேரமும் உங்களை தவிர உங்களை வேற யார் நினைக்க போகிறா? கணவன் ஓரளவுக்கு நினைப்பான், மனைவி ஓரளவுக்கு நினைப்பாள், பிள்ளை குட்டிகள் ஓரளவுக்கு நினைப்பார்கள், தாய் தந்தையர்கள் ஓரளவுக்கு நினைப்பார்கள். அதாவது நம்மளை பேஸ் பண்ணிட்டு நடக்கலாம் நிறைய விஷயங்கள். ஆனால் 24 மணி நேரமும் உங்களை நீங்கள் தான் நினைக்கணும். நீங்கள் தான் நினச்சிட்டு நான் எழுந்துக்கணும், நேரம் எடுத்து நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன், அடுத்த வேலையை பார்க்கணும், இன்றைக்கி எனக்கு லீவு, இன்றைக்கி வீட்டில் ஃபங்க்ஷன், இன்றைக்கி வெளியில் போகணும், இன்றைக்கி ஆஃபீஸ் இருக்குது, நான் இன்றைக்கி இந்த ட்ரெஸ் பண்ணணும், எனக்கு இப்போ பசிக்கிறது, எனக்கு இப்போ குளிக்கணும், எனக்கு இப்போ சாப்பிடணும், நான் வெளியில் போகணும், இப்போ என் ஃபோன் அடிக்கிறது, நான் பேசணும், எனக்கு இன்றைக்கி காரில் மெக்கானிக்கிட்ட எடுத்துகிட்டு போகணும், நான் இன்றைக்கி பில் கட்டணும், இல்லாட்டி நான் இன்றைக்கி உட்காந்து எதான டிவி பார்க்கணும், படம் பார்க்கணும், இல்லாட்டி எதான பாட்டு கேட்கணும், இல்லாட்டி எனக்கு பிடிச்சதை நான் எழுதணும், படிக்கணும், இப்போ சத்சங்கம் கேட்கணும். இது எல்லாத்துலேயும் கவனித்து பாருங்க. நான் எனக்கு, நான் எனக்கு, நான் எனக்கு, நான் எனக்கு. அப்போ 24 மணி நேரம் உங்களை யார் யோசிக்கிறா? நீங்கள் தான். தூங்கும்போது கூட எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும். ரைட்டா? அப்போ தெய்வம் எப்படி உங்களை யோசிச்சுட்டு இருக்கு? 24 மணி நேரமும் உங்களுக்கான ஆனந்தத்தை நீங்கள் யோசிப்பது உத்தமம். இது ஒன்று அதுக்கு பேர் சுயநலம்லாம் கிடையாது. அடுத்த வாழை நீங்கள் கஷ்டப்படுத்தினா சுயநலம். நீங்கள் பாட்டுக்கு இருந்தால் சுயநலம் இல்லை. ஒரு மரம் இருக்குது, ஏதோ ஒரு தெருவிலையோ ஏதோ ஒரு வயக்காட்டிலையோ ஒரு நல்ல பெரிய மரம் இருக்குது. ஒரு நகரம்னு வச்சுக்கோங்க, சிட்டி, ஒரு பெரிய மரம் இருக்கு. ஆனால் யாருக்கும் நிற்கிறதுக்கோ அதை ரசிக்கிறதுக்கோ பார்க்கறதுக்கோ சமயமே இல்லை. எல்லாரும் கடந்து கடந்து போயிட்டு இருக்கா. ஆனால் பறவைகள் அந்த மரத்தில் உட்காருமே. வெளியூர்லேருந்து வருகிறவர்கள், இல்லாட்டி அந்த மரத்துக்கு கீழே யாரும் வியாபாரம் பண்ணக்கூடியவள், அவள் கொஞ்ச நாள் இருந்துட்டு போவாள். யாருமே ரசிக்கலைனாலும் அந்த மரம் நல்லா வளர்ந்துருக்கு. பல வருஷங்களாக நான் பார்ப்பேன். சில சமயங்களில்
நம்ம போகிற தெருவிலே பெரிய மரங்கள்லாம் இருக்கும். ஏதான புயலில் விழும், அவ்வளோ பெரிய மரம் விழுந்து கொடுத்துணும். இல்லாட்டி எதான ரோடு அகலப்படுத்துகிறா, இல்லாட்டி ஏதாவது வீடு கட்டுறன்னு சொல்லி அந்த மரத்தை வெட்டுவாள். அவ்வளோ பெரிய மரத்தை வெட்டிட்டா. இருக்கிற வரைக்கும் யாரும் அதை கண்டுக்கல. வெட்டின பிறகு மரத்தை வெட்டிட்டா அப்படிலாம் சொல்லுவோம். ஆனாலும் அந்த மரம் அவ்வளவு அழகா தன் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கா இல்லையா? வெயிலில் தனியாக நின்று தான் அந்த வெயிலை ஜெயிச்சிருக்கு. தனியாக நின்று தான் அது பனியில் தன்னை பத்திரமா காப்பாற்றின்னு இருக்கு. கொற்ற மழை, வெள்ளக்காடு, அதோட மண்ணெல்லாம் தண்ணி அடிச்சுட்டு போனாலும் தனியாக நின்று அந்த மரமானது வாழ்ந்திருக்கு. யாருக்கு கூட நிற்க போகிறா சொல்லுங்க பார்க்கலாம்? அந்த மரத்தை யாரா ஆணி அடிப்பா. சில பேர் அந்த மரத்தோட கிளைகளை உடைச்சிட்டு போவா. ஆனாலும் தனியாக முளைச்சி தனியாக வளர்ந்து இத்தனை வருஷம் தனிமையிலேயே இருந்திருக்கு. கூட நிறைய மரங்கள் இருந்திருக்கலாம், ஒவ்வொரு காலகட்டத்தில் யாராவது வெட்டி இருக்கலாம், விழுந்திருக்கலாம். ரைட், கூட அந்த மரங்கள் போயாச்சு. அதுக்கான அந்த மரம் பட்டு போயிடுதா? சரி, கூட இருக்கிற மரங்கள் இதை கொண்டாடல, இது ஒரு சாதாரண மரம், அதுக்காக இந்த மரம் என்ன வாழுதை நிறுத்திடுதா? பக்கத்தில் சந்தன மரத்தை கொண்டாடலாம், மாவளை மரத்தை கொண்டாடலாம், மாங்காய் மரத்தை, தென்னை மரத்தை, இதெல்லாம் கொண்டாடுவார்கள். அந்த மரத்தோட பேரும் தெரியல, ஆனால் அது பாட்டுக்கு வளர்ந்து கிடக்கு. அப்படின்னா யாருமே கொண்டாடினாலும் கூட அதுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல. சேம் வே உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை புரிஞ்சுக்கிறா இல்லை, அதெல்லாம் இல்லை. உங்களுக்கான வாழ்க்கை பகவான் கொடுத்துருக்கான். எப்படி? உங்களுக்கான உடல் உறுப்புகள் உங்களுக்கு தரப்பட்டிருக்குல்ல. இப்போ உங்கள் கைகள், உங்கள் கால்கள், உங்கள் கண்கள், உங்கள் மூக்கு, உங்கள் வாய், உங்கள் ஆனந்தம், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய செயல்கள், இது எல்லாம் உங்களை பேஸ் பண்ணியே எல்லாம் இருக்கு. கரெக்டா? அப்போ இந்த வாழ்க்கையை நீங்கள் வாழணும். இது பகவானுடைய சங்கல்பம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த சங்கல்பத்தை புரிஞ்சுன்னா தான் யூ கேன் என்ஜாய் யுவர் லைஃப். அந்தந்த நேரங்கள், அந்தந்த நிமிஷங்கள், இது எல்லாமே உங்களுக்காகத்தான். சரியா? சத்சங்கம் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான். உங்கள் நேரங்கள், உங்கள் ஆனந்தம், உங்கள் கிருஷ்ணன், உங்களுடைய சுகம், இது எல்லாத்தையும் ஆதாரமாக கொண்டுதான் உங்கள் வாழ்க்கையானது பகவான் தீர்மானம் பண்ணியிருக்கான். அதனால் நீங்கள் என்றைக்குமே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதுக்கோ, தண்டமாக ஃபீல் பண்ணுறதுக்கோ, லோவாக ஃபீல் பண்ணுறதுக்கோ அவசியமே கிடையாது. எப்பெல்லாம் லோவாக ஃபீல் வருதோ, எப்பெல்லாம் தண்டம்னு ஃபீல் வருதோ, அந்த டைமில் மைண்டை டைவர்ட் பண்ணிட்டு காமாக இருக்க பாருங்கள். டோன்ட் அலோ யுவர் மைண்ட் டு திங்க் அட்வர்ஸாக, நெகட்டிவாக, வேஸ்ட்டு, என்னால் பிரயோஜனம் இல்லை, நான் வாழக்கூடாது. ஏன்னா ஒரு சவாலான காலகட்டங்களில் நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதும். அதுதான் முக்கியம். ஒரு சிச்சுவேஷன் ரொம்ப ஆட் சிச்சுவேஷன், சேலஞ்சிங் சிச்சுவேஷன், பி காம், இதுதான் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். புரியுறதா? அதை கற்றுண்டாச்சுனாலே போதும். சந்தோஷமான சமயத்தில் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் சாதாரணமாக சொல்லுவாள், துன்பம் வரும் வேளையில் துவண்டு போகாதே, இன்பம் வரும் வேளையில் புரியாமல் ஆடாதே அப்படின்னு சொல்லுவாள். ரெண்டுத்துலேயுமே ஒரு பேலன்ஸ், இந்த எமோஷனல் பேலன்ஸ். சரியா? இப்போ விரஜமண்டல பரிக்கிரமா நம்ம பார்க்குறோம். கிருஷ்ணன் எவ்வளோ அழகாக ஒரு பேலன்ஸ்டு லைஃப். கிருஷ்ணனோட லைஃப் மாதிரி ஒரு அட்வர்ஸ் லைஃப் யாருக்குமே கிடையாது. த மோஸ்ட் அட்வர்ஸ், த ரோலர் கோஸ்டர், ஜிக் 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 ஜிக், அவ்வளோதான். ரோலர் கோஸ்டர் எத்தனை மாதிரி தெரியும் தெரியல. இந்த தீம் பார்க்லாம் போனோம்னா அப்படியே இந்த ட்ரெயின் ட்ராக் வந்து வளைஞ்சி மேலே கீழே இறங்கி லெஃப்ட் ரைட்டு அப்படி ஜின்னு போகும். லைஃப் ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி. அக்செப்ட் இட் அண்ட் என்ஜாய் இட். யங்ஸ்டர்ஸ் என்ஜாய் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஸோ நம்ம குமுதவனம் பார்க்க போகிறோம் அடுத்து.
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் பார்த்துட்டுருக்கோம். அதில் தான் நேற்று நான் கேட்டிருந்தேன் இல்லையா, கிருஷ்ண கங்கா, சரஸ்வதி நதி, இப்படி பல விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தோம். அதில் என்னென்ன தீர்த்தங்களுடைய மகிமை கிருஷ்ணகங்காவில் கிடைக்கிறது இப்படியெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன். அதில் அந்த சூக்கர தீர்த்தம், சௌக்கர தீர்த்தம், அதை பற்றி நான் இன்னும் சொல்கிறேன். நான் பகவான் என்னைக்கு மாலாக்காரனை மீட் பண்ணான் அப்படின்லாம் கேட்டிருந்தேன். மாலாக்காரனை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி பகவான் யாரை மீட் பண்ணுறான்? மாலாக்காரனுக்கு முன்னாடி டெய்லர், அவன் தான் ட்ரெஸ்ஸை அழகாக பண்ணி கொடுக்குறான். அதுக்கு முன்னாடி வண்ணான். இப்போ குப்ஜா என்னைக்கு மீட் பண்ணுறா பாருங்க. அதுக்கு முன்னாடி பாருங்க, யோசனை பண்ணுங்க. திருப்பி சில பேர் சரியாக அனுப்பலை, இன்னும் பொறுமையாக யோசிங்க. தப்பே கிடையாது. ஸோ ரஜத வத டிலா அதை சொல்லும்போது தான் கேட்ட ராமானுஜர் கிருஷ்ணன் அவர்கிட்ட என்ன பொதுவான ஒரு விஷயம் போது இந்த வண்ணான் விஷயம். சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் இருந்தபொழுது ரங்கநாதருக்கு விதவிதமான அந்த என்ன சொல்கிறது, சலவை, தன் துணியை செலவை பண்ணுறது, ஈரங்கொல்லின்னு சொல்லுவாள். அவன் அதை பண்ணி கொடுத்துட்டுருப்பான். அப்போ ஒரு நாள் ராமானுஜர் அந்த வஸ்திரத்தோடு அவன் ஐஷ்ணன் ரங்கநாதன் முன்னாடி நிற்க வச்சு, ரங்கா அவன் யாருன்னு தெரியாது, நம்ம ஈரங்கொல்லி அப்படின்றார் சுவாமி. அப்போ பகவான் கிட்ட, ரங்கநாதர் கிட்ட ராமானுஜர் சொல்கிறார், இந்த ஈரங்கொல்லியருடைய வம்சத்தார் செய்த பாவத்தை மன்னிக்கலாகாதோ அப்படின்றார். ரங்கநாதர் யோசிக்கிறார். வண்ணா நீ பேசுகிறான்னு புரியறது, அங்கேயிருந்து என்ன ரிப்ளை வருதுன்னு அவனுக்கு தெரியலை. எங்களோட மூதாதையர் என்ன தப்பு பண்ணான்னு யோசிக்கும்போது ராமானுஜர் ரங்கநாதன் கிட்ட சொல்கிறார், அந்த ராமவதார காலத்தில் சீதா மாதா தவறாக பேசின வண்ணான், அவனுடைய தலையைத்தான் நீ கிருஷ்ணவதாரத்தில் கிள்ளினாய். எனக்கு பலராமனாக இருந்து பார்த்துருக்கார். வண்ணான் விஷயம் லக்ஷ்மணனாக இருந்தபொழுது அவருக்கு தெரியும். அப்போ ராமானுஜர் சொல்கிறார், இந்த மாதிரி அந்த பாவத்தை மன்னித்து இவர்கள் வம்சத்தார் மேலே இருக்கக்கூடிய அந்த சாபத்தை மாற்றி கொடுன்றார். ஆண்டாள் சொல்கிற பாசுரப்படி சொல்லி, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியல், எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோ ரம்பாவாய்னு சொல்ல ரங்கன் இவனுடைய வம்சத்தார் செய்த பாவங்களை மன்னித்தோம், மறந்தோம் அப்படின்றார். அப்போ அந்த வண்ணான் ராமானுஜர் காலில் விழுந்து கதறி அழறான், எங்களுக்கு கூட தெரியாது சாமி, உங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசு அப்படின்னு உருகிறான். இதுதான் ராமானுஜருக்கும் அந்த வண்ணானுக்கும் ரங்கனுக்கும் கிருஷ்ணனுக்கும் ராமனுக்கும் பொதுவான ஒரு விஷயம். ஸோ இப்படி ஒவ்வொன்றா நாம் பார்த்துட்டுருக்கோம். அந்த இடத்துலேருந்து நாம் அப்படி வருவோம். இப்போ அடுத்து நான் சிலதெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் சொல்லிட்டேன். சில விஷயங்கள் சொல்லாமல் விட்டுருக்கிற விஷயங்கள் தான் அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த பிரஜமண்டல பரிக்கிரமால அழகாக அடுத்த ஒரு வனம் போக போகிறோம். குமுதவனம்னு பெயர். இந்த குமுதவனம் எங்கே இருக்குன்னா தாளவனம் அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி போயாச்சு அப்படின்னா இந்த குமுதவனம் அப்படின்ற இடம் வந்துடும். ஏற்கனவே அந்த 12 வனங்கள் சொன்னேன் இல்லையா, அதில் இந்த குமுதவனம் உண்டு. குதர்பன் அப்படின்னு சொல்கிறா குமுத வனம். தாளவனம் தான் தேனுகாசுரனை வதம் பண்ண இடம். நம்ம பலராமருடைய கோவில் பக்கத்தில் சங்கர்ஷண குண்டம் இருக்குது. இது எல்லாமே ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். தாளவனம், மதுவனம் எல்லாம் பார்த்துட்டு தாளவனம் பார்த்துருக்கோம். குமுதவனத்தை பற்றி சொல்லும் பொழுது ஆதிவராக புராணம், நிறைய வராகர் தான் இந்த இடத்தை பற்றி பேசுகிறார். இந்த குமுதவனம் அவ்வளோ விசேஷம்.
இந்த குமுதவனத்துக்கு யார் வராளோ, இந்த குமுதவனத்தை யார் தரிசிக்கிறார்களோ அவர்களுக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதம் உண்டு. என்ன ஆசீர்வாதம் அப்படின்னா, இந்த குமுதவனத்தை தரிசனம் பண்ணுறவர்கள் என்னுடைய வைகுண்ட லோகத்துக்கு வரும் பொழுது அவர்களை மற்றவர்கள் பூஜை செய்வார்கள். அப்போ எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த குமுதவனம் இதுக்கு தனியாக ஒரு பரிக்கிரமா உண்டு. ஒரே ஒரு மைல்னா 1.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கிறதுலே அந்த 12 பிரஜமண்டல பரிக்கிரமாவில் இருக்கக்கூடிய 12 காடுகளில் ரொம்ப சின்னதான ஒரு காடு இந்த குமுத வனம். இன்னைக்கு வனம் இல்லை, ஒரு குமுத வனம்னு ஒரு சின்ன கிராமம் தான் இருக்கு. கிராமம் குதர்பன் அப்படின்னு தான் குமுதவனம் அப்படி காலப்போக்கில் அப்படி ஆயிடுத்து. குமுதா அப்படின்றது அழகான தாமரை மலர், குமுத மலர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம திருமங்கை மன்னனுடைய மனைவி குமுத மலர் கொய்து நின்றதுனாலே அவளுக்கு குமுதவல்லின்னு திருநாமம் அப்படின்னு இருக்கு இல்லையா. நிறைய அங்கே ஒரு குண்டம் இருக்குது, அதுக்கு பேர் குமுத குண்டம்னு பேர். கமுத குண்டம், காமுதினி அப்படின்லாம் பேர் ஆயிடுத்து. அந்த குண்டத்தில் நிறைய குமுத மலர்கள் பூக்கும். அதெல்லாம் எடுத்து இந்த பசங்கள்லாம் விளையாடுவான். ராதையும் கண்ணனும் விதவிதமான ஜலக்கிரீடை பண்ணி விளையாடின ஒரு இடம். கோபிகைகளோட ஜலக்கிரீடை பண்ண இடம் இந்த குமுதவனம். அதே சமயத்தில் கண்ணன் அழகா ஜம்முன்னு ராசலீலை ஆடினது இந்த குமுதவனம் அப்படின்னு கர்க சம்ஹிதையில் காண கிடைக்கிறது. நிறைய தேனீக்கள் இருக்கக்கூடிய குமுதவனம். அதே சந்தர்ப்பத்தில் இந்த இடத்துல பகவத் அவதாரமான கபில முனிவர் தபஸ் பண்ணியிருக்கார். இன்றைக்கி அங்கே ஒரு கபில முனிவருடைய ஒரு கோவில், கபில முனிவர் அங்கே இருக்கார். அழகா அவர் தபஸ் பண்ணியிருக்கார். அவ்வளோ பெரிய அனுபவம் அவருக்கு இங்கே கிடச்சிருக்கு. அது பக்கத்துலேயே கங்கா சாகர குண்டம் அப்படின்னு பெயர். இந்த இடத்துல யார் தீர்த்தமாடுறார்களோ அவர்களுக்கு கங்கா சாகரம், கங்கை சாகரத்தோட கலக்கிற இடம் கங்கா சாகர். ஏற்கனவே நான் கேட்டிருக்கேன், சிந்து சாகர்னா என்ன, கங்கா சாகர்னா என்ன. அந்த கங்கா சாகரத்தில் தீர்த்தமாடினால் என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் இந்த கங்கா சாகர குண்டம் அப்படின்னு சொல்லி அதில் தீர்த்தமாடினா அழகா ஜம்முன்னு இருக்கு. ஸோ கபில முனி இங்கே உட்காந்து தியானம் பண்ணதுனால இந்த குமுத குண்டத்துக்கே கங்கா சாகர குண்டம்னு பேர். அதே மாதிரி கண்ணன் கோப குழந்தைகளோட மாடு மேய்க்க வருவான். இந்த மாடுகள் எல்லாம் அப்படி மேயும். அப்போ இந்த கோப குழந்தைகளோட கண்ணன் அழகா ஜலக்கிரீடை பண்ணுவான். ஸோ கோபர்களோட ஒரு ஜலக்கிரீடை, ராதாராணியோட ஜலக்கிரீடை, ராதாராணி கோபிகளோட ஜலக்கிரீடை, அப்புறம் ராசலீலா, இப்படி பகவான் விதவிதமான லீலைகள் பண்ண ஒரு இடம் இந்த குமுத வனம். இதில் நிறைய அந்த குமுத பூக்கள் பூக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பூக்களை எடுத்து இந்த கோப குழந்தைகள் விதவிதமாக மாலை கட்டி பலராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் மாலை போடுவார்கள். அதே போல் கோபிகைகள் அழகாக அந்த குமுத மலர்களை எடுத்து கட்டி ராதைக்கும் கண்ணனுக்குமா போடுவார்கள். ஸோ ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவும் இந்த இடத்துக்கு வந்திருக்கார். அதனால் அவ்வளவு சிரேஷ்டம் இந்த குமுத வனம். இந்த பாண்டீரவனம், பத்ரவனம்,
இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதில் இந்த குமுதவனம். நான் நிறைய நாமஜபம் பண்ணுங்கோ, மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, कृष्णा राधे। जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो குமுதவன் की जय. இது வந்து தாளவனத்துக்கு பக்கத்தில் இருக்குது. தாளவனம்ன்றது மதுவனத்துக்கு பக்கத்தில் இருக்குது. மதுவனம்ன்றது மதுரால இருக்குது. சரியா? ராதே கிருஷ்ணா.